திருப்பலி முன்னுரை. நற்கருணையில் வாழும் ஆண்டவரின் அன்புக்குரிய இறைமக்களே, நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் எல்லையற்ற அன்பின் உச்சத்தை கொண்டாடும் கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மீது கொண்ட பேரன்பினால் தம்மையே நமக்கு ஆன்மீக உணவாகவும் பானமாகவும் தந்து நம்மோடு என்றும் வாழும் மாபெரும் நற்கருணை மறைபொருளை இன்று நாம் நன்றி உணர்வோடு போற்றி கொண்டாடுகிறோம். அன்று பாலைவன பயணத்தில் பசியால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மன்னா பொழிந்து வழி நடத்தியது போல இன்று நமது உலக பயணத்தில் நம் ஆன்ம பசி தீர்க்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை உண்ணும் எவரும் என்றுமே வாழ்வர் என்று இயேசு நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். நற்கருணை என்பது வெறும் சடங்கு அல்ல, அது நம்மிடையே வாழும் கிறிஸ்துவின் உயிருள்ள உண்மையான பிரசன்னமாகும். நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கேற்பதால் வெவ்வேறு நபர்களாகிய நாம் கிறிஸ்துவின் ஒரே உடலாக மாற்றப்படுகிறோம் என்ற உன்னத ஆன்மீக ஒற்றுமையையும் இத்திருவிழா நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே இந்த தூய நற்கருணை திருவிருந்தில் தகுதியோடும் தூய்மையான உள்ளத்தோடும் பங்கேற்கவும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து பிறரோடு அந்த அன்பை பகிர்ந்து வாழும் வரம் வேண்டியும் இத்திருப்பலியில் பக்தி உருக்கத்தோடு இணைந்து ஜெபிப்போம். மக்களே ஒன்றாய் பாடுவோம். நம் இயேசு இருக்கிறார், நம் பங்கில் வாழ்கிறார். நம் இயேசு இருக்கிறார், நம் பங்கில் வாழ்கிறார். ஒரு குலமாக இணைந்திடுவோம், புகழ்ந்து பாடுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே ஒன்றாய் வாழுவோம். பாடுவோம் பாடுவோம் இறை மக்களே ஒன்றாய் பாடுவோம். திருவுடல் விருந்துடன் திருப்பலியில் இணைந்திடுவோம். திரு ரத்த திருவுடல் விருந்துடன் திருப்பலியில் இணைந்திடுவோம். மூவொரு கடவுளின் தன்மையிலே குடும்பமாய் வாழுவோம், குடும்பமாய் வாழுவோம். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே ஒன்றாய் வாழுவோம். பாடுவோம் பாடுவோம் இறை மக்களே ஒன்றாய் பாடுவோம். திருப்பலியானது நன்றி திருப்பலியாக திருவாளர் வின்சென்ட் ரோசி வின்சென்ட் குடும்பத்தினர், பன்னீர் ஆடியோ குடும்பத்தினர், ஆமலி சார்ல்ஸ், ரீட்டா ஜேசிலி, பி வின்சென்ட் ஜேசிலி அமெரிக்காவிலே பத்திரமாக சேர்ந்ததற்காக நன்றியாகவும், பர்னட் செல்வா ஷக்கீலா குடும்பத்தினர் நாளை தினம் பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்ற பிரின்சஸ்
பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கொடேலியா, மேலும் இறந்த CK ஜேக்கப், மேரி ஜேக்கப், CJ சேவியர், கிரேசி சேவியர், வெள்ளக்குட்டி குடும்பத்திலே பிறந்த பிளமின்ராஜ் அவர்களுக்காகவும் மேலும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவை கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திரு இரத்தமும் பெருவிழாவை கொண்டாடுகிறது. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். அனுதினமும் நாம் இந்த ஆண்டவரை ஆன்ம உணவாக உட்கொள்கிறோம். தன்னையே தாரை வார்த்து நமக்காக நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக சென்று நம்மை வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தந்து நம்மையே அவருடைய சிங்காசனமாக மாற்றக்கூடியவர். நாம் அனைவரும் நடமாடும் நற்கருணை பெட்டியாக, நற்கருணை பேழையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விலை மதிப்பற்ற தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தந்திருக்கிறார். ஆகவே இந்த மிகச் சிறப்பான அற்புதமான நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகிற வேளையிலே பல நேரங்களிலே நாம் தகுந்த தயாரிப்பு இன்றி நம்முடைய உள்ளத்தை தகுந்த விதத்திலே பயன்படுத்தாமல் ஆண்டவரை உட்கொண்ட நேரங்களுக்காக, அவருடைய இரத்தத்தை பருகிய நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து
அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 2-3 மற்றும் 14-16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர்தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் வாழ்வின் முதலே இயேசுவே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன்.
பாடிடுவே. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, அறிந்தவா, நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். கருவில் என்னை வடித்தது இயேசுவே. பெயரை சொல்லி அழைத்தது. இயேசுவே. கருவில் என்னை வடித்தது, பெயரை சொல்லி அழைத்தது. கரம் பிடித்து நடத்தியது. இயேசுவே. இதுவரை என்னை காத்திருந்தார் இயேசுவே. நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, அறிந்தவா. நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். தோளில் என்னை சுமர்ந்தது. இயேசுவே. என் தோல்வியிலே அழுதது. இயேசுவே. தோளில் என்னை சுமர்ந்தது. என் தோல்வியிலே அழுதது. தொலைந்திருந்தேன் தேடியது. இயேசுவே. தொலைவினிலே தெரிந்து கொண்டாய். இயேசுவே. நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, அறிந்தவா. நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா. தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா?
அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை அவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 6 இறை வாக்கியங்கள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தம் சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வருடா வருடம் நாம் இந்த பெருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். தூய்மை மிகு மூவரு கடவுள் பெருவிழாவிற்கு அடுத்த வாரம் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பெருவிழா இன்று மட்டுமல்ல, எல்லா திருப்பலி வழியாகவும் நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். திருவுடல் திரு இரத்த பெருவிழா பெருவிழாவாக இன்றும் மற்ற நாட்களிலே ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் நற்கருணை உட்கொள்கிறோமோ, நற்கருணை சிற்றாலயத்திலே அமர்ந்து ஆண்டவரிடம் செபிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே 2 வகையான உணவு நமக்கு தேவைப்படுகிறது. உணவுன்னு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சொல்லுங்கள், என்ன வகையான உணவு? 2 வகையான உணவு. கரெக்டாக சொன்னீங்க. வேறு இடத்துல எங்கேயாவது கேட்டால் கலர் சாதம், குழம்பு சாதம் 2 வகையானு சொல்லுவாங்க. கிளறுறது ஃபாதர், இது ஊற்றி சாப்பிட்றது. பரவாயில்ல, வெரி குட், தெரிஞ்சிருக்கிறீங்க. நல்ல பக்தியில் நிறைந்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்ன உணவு? ஆன்ம உணவு, பசிக்கு உணவு, உடலுக்கேற்ற உணவு. உடல் ஆன்மா 2ம் கலந்தது தான் நம்முடைய இந்த உடல். சாதாரண அழியக்கூடிய ஒன்று, அழியாத ஒன்று. அந்த அழியாத ஆன்மாவுக்கு தேவைப்படக்கூடிய உணவு, அந்த உணவு திருவிழா தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். என்னடா உணவு திருவிழா, அங்கே வெளியிலெல்லாம் போட்டிருக்கிறாங்களா? உணவு திருவிழா வச்சு வசூல்லாம் பண்ணி மறைபரப்பு பணிக்காக அனுப்புவோம் இல்லையா? அது ஒரு நல்ல சிந்தனையில். சாப்பாடு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால தான் தொடக்கத்திலே அப்படியே நான் தொடங்குகிறேன். 2 வகையான உணவு நாம் தேவைப்படுகிறது இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த 2 உணவு. முதலாவதாக இந்த உடலுக்கு தேவையான உணவு. என்னென்ன உடலுக்கு தேவையான உணவு? சாப்பாடு. உடலை அப்படியே மென்மையாக வச்சுக்கணும். என்னை பார்க்குற எல்லாருமே என்ன சொல்லணும்? ஃபாதர், நீங்கள் ரொம்ப நல்லா அழகாக இருக்கிறீங்க. உங்கள் வயசு என்ன ஃபாதர்? 40. இல்லை, உங்களை பார்த்தா 40 மாதிரி தெரியல. உங்கள் வயசு என்னம்மா? இல்லை, உங்களை பார்த்தா 60 மாதிரி தெரியலையே. ரொம்ப பளபளன்னு தகதகன்னு இருக்கிறீங்க, பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. என்னுடைய இந்த மேனியை, இந்த உடலை பார்க்கிற எல்லோரும் என்னை குறைவாக எடை போட வேண்டும். எப்படி? வயசில் நான் தெரியக்கூடாது. என்னை பேர பசங்களாம் என்னை ஆயான்னு கூப்பிடக்கூடாது. என்னன்னு கூப்பிடணும்? அம்மம்மா. அம்மா, அப்புறம் அம்மம்மா. அது ஒரு இதில் டிவி ப்ரோக்ராம் கூட பார்த்துருப்பீங்க. முறைப்படி என்ன? ஆயா தான், பாட்டி தான். இல்லை, எனக்கு பிடிக்கல. கோபிநாத்தோட சண்டை போடுவாங்க. எனக்கு பிடிக்கல, அது பிடிக்கல சார், நான் அப்படி இல்லை. எப்படி இருக்கிறேன்? நல்ல திடகாத்திரமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ 2 பேர் போனால் நீ அக்கா தங்கச்சியா? இல்லை, அது என் பொண்ணு. இப்போ அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு உடலை எப்படி நாம் பாதுகாக்கிறோம்? 99% இந்த அழிந்து போகக்கூடிய உடலுக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மன்னா ஹெல்த் மிக்ஸு, ஜூனியர் ஹார்லிக்ஸு. பசங்க நீங்களே என்னடா சாப்பிட்றீங்க? ஒன்றுமே தர்றதில்லப்பா, அதை நீங்கள் எதுனா வாங்கி கொடுங்க. அப்படி தான் இருக்கிறானுங்க எல்லாரும். நீ இதெல்லாம் ஒன்றுமே சாப்பிடாத கேஸு. எங்கள் காலத்துலலாம் சாப்பிட ஒன்றுமே கிடைக்காது, அலைவோம் சாப்பாட்டுக்கு. இப்போ இதுங்களுக்கு திணிச்சு விட்டு, ஊட்டி விட்டு, இது பண்ணி விட்டு, அது பண்ணி, எல்லாம் பண்ணி, இதை யூடியூப்லாம் வேறு போட்டு எங்களுடைய காலை உணவு, மதிய உணவு அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கொடுத்தாலும் இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வெரைட்டி ஃபுட், ஜங்க் ஃபுட். இந்த பசங்களாம் ஆயிலில் பொரித்து கொடுத்தா தான் என்ன பண்ணுறானுங்க? சாப்பிட்றானுங்க. ஃப்ரூட்ஸு, பழங்கள், இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இந்த உணவு எல்லாமே எதுக்காக? உடலுக்காக, இந்த அழிந்து போகக்கூடிய உடலுக்காக. இதை எக்ஸஸாக சாப்பிட்டுட்டு என்ன வேற? அதுக்கு மருந்து மாத்திரை. இதை சாப்பிடுங்க, உடம்பு குறையும். இதை சாப்பிடுங்க, உடம்பு கூடும். இதை கொஞ்ச நாளில் குறைச்சி, கூட்டி, வகுத்து, பெருக்கி எல்லாமே பண்ணலாம். எதில்? இந்த உடம்புக்கு. அதுக்கு தேவையான எல்லாமே எங்கே இருக்குது? மெடிக்கலில் கிடைக்கிது. மருந்து, மாத்திரை எல்லாமே. கூட்டுறதுக்கு இருக்குது, குறைக்கிறதுக்கு இருக்குது. மேனிய சைஸாக என்னென்னோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். நான் சொல்ல விரும்பலை. இந்த எல்லா விதத்திலுமே நான் ரொம்ப கவனம் செலுத்தி நம்முடைய உடலை பாதுகாக்கிறோம். எதற்காக பாதுகாக்கிறோம்? பார்க்குறவங்களுக்கு நான் நல்லா தெரியணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் முக்கியம். How do I project myself before? ஆனால் அந்த அழியாத ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய உணவு ஆண்டவருடைய திருவுடலும் திரு இரத்தமும், மேலுமாக இறை வார்த்தை. இறை வார்த்தையை நாம் அசை போட்டு உட்கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஆன்மாவுக்கு அது உணவாக மாறுகிறது. ஆகவே நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைகிறது. ஆணிவேரன் மற்றும் அடித்தளம். திருப்பலி முழு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்திரு நாட்களிலும் திருப்பலியில் முழு திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை உட்கொள்ள வேண்டும். திருச்சபை கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறது. பூசை போயிட்டு நற்கருணை வாங்காமல் போனால் எப்படி இருக்கும்? மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதில் ஒரு சிலர் நம்ம தெரிஞ்சவங்களை பார்த்துட்டு, ஏன் நீங்கள் நற்கருணை வாங்கலை? நான் பாவசங்கத்தில் செய்யலை ஃபாதர். நம்முடைய கடவுள் அப்படி நம்மை துன்புறுத்தக்கூடிய, நம்மை பனிஷ் பண்ணக்கூடிய கடவுள் அல்ல. எப்படிப்பட்ட கடவுள்? நம்மை மன்னிக்கக்கூடிய கடவுள். எவ்வளோ சீக்கிரம் பாவசங்கத்தனை செய்ய முடியுமோ செய்யணும்னு தான் திருச்சபை சொல்லியிருக்கு. நீ பாவத்தை பண்ணிட்டு வந்துட்ட, நற்கருணை வாங்கக்கூடாது, அப்படி அல்ல. திருச்சபை நமக்கு கட்டளை கட்டாயம் இடவில்லை.
தகுந்த தயாரிப்போடு அடிக்கடி நாம் நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நற்கருணை இல்லாமல் மூவொரு இறைவனில்லை, நாம் அறிந்து கொள்ள முடியாது. நற்கருணை இல்லாமல் திருச்சபை கிடையாது. திருச்சபை தான் நமக்கு நற்கருணையை பெற்றுத்தருகிறது. ஆகவே நற்கருணை உட்கொள்வதின் வாயிலாக நாம் இறைவனை முழுவதுமாக அறிந்து கொள்கிறோம். திருப்பலியை தகுந்த விதத்திலே நாம் பங்கெடுக்க தொடக்கத்திலேயே நல்ல ஒரு சுய சிந்தனை செய்து பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டி எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் அந்த சிறிய ஜெபத்தை ஜெபித்துவிட்டு நம்மை தயாரித்து தகுந்த உணர்வோடு நாம் திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவரை உட்கொள்ள வந்திருக்கிறோம். நாம் இயேசுவின் சுரூபம், அன்னை மரியாவின் சுரூபம், புனிதர்களின் சுரூபம் எல்லாம் இருக்குங்க. சகாய மாதா இருக்கிறாங்க, தொன்போஸ்கோ இருக்கிறாரு, எல்லா சுரூபம். இதில் உண்மையாகவே சகாய மாதா இருக்கிறாங்களா? ஆமாவா? இந்த சுரூபங்களில் அவர்களை நாம் வடித்து இருக்கிறோம். இவர்களை வழிபடணுமா? ஆராதனை செய்கிறோமா? கிடையாது. வணக்கம் செலுத்துகிறோம். இந்த விழாவிலே நாம் அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று இதுதான். ஆண்டவருக்கு மட்டும்தான் வழிபாடு, ஆராதனை. ஆராதனைக்கு தகுந்த தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்கு தகுந்த தெய்வம். அன்னை மரியாவுக்கோ மற்ற புனிதர்களுக்கோ நாம் ஆராதனை செலுத்துவதில்லை, வழிபடுவதில்லை, வணக்கம் மட்டும்தான் செலுத்துகிறோம். ஆகவே சுரூபங்களிலெல்லாம் புனிதர்களை சித்தரிக்கும் மற்றும் கலை படைப்புகள். இந்த சூசைப்பர் ரொம்ப அழகாக இருக்கிறார். இந்த சூசைப்பர் ரொம்ப அழகாக இருக்கிறார். அதைவிட ஆண்டவர் அழகாக இருக்கிறார். எப்பொழுது? நான் தகுந்த தயாரிப்போடு உட்கொள்கிற பொழுது அவர் எனக்குள்ளாக சென்று நான் அவரை முழுவதுமாக அனுபவிக்கிற பொழுது. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், இங்கே ஒரு ஹோட்டல் பேர் சொல்லுங்கள். நிறைய ஹோட்டல் போவோம் ஃபாதர், எந்த ஹோட்டலை ஃபாதர் சொல்கிறோம்? சரி, ஒரு ஸ்வீட்டு கடை எடுத்துக்கலாம். மன்னா ஸ்வீட் கடை, மன்னா ஸ்வீட்ஸ். அங்கே போகிறோம், ஒரு சிறப்பாக ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதை வாங்கி என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறோம், அங்கே போ, அந்த ஒரு பண்டம் இருக்குது, அந்த பேர் நல்லா ரொம்ப ருசியாக இருக்குது, நீ வாங்கி சாப்பிடு. அப்போ ஒரு முறை வாங்கி சாப்பிட்டோன்னா திரும்ப என்ன பண்ணுறோம்? மற்றவங்களுக்கு சொல்கிறோம். நாமளும் போய் அதை வாங்கி அடுத்தடுத்த முறை சாப்பிட்றோம். அது எங்களுடைய ஸ்பெஷல் ஸ்வீட்டு கடை, ஸ்பெஷல் பிரியாணி கடை, நாங்கள் அங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா நாக்குக்கு எப்படி இருக்குது? ருசியாக இருக்குது. இந்த அழிந்து போகக்கூடியதுக்கு நம்ம இவ்வளோ விளம்பரப்படுத்துகிறோமே, இந்த நிலையான உணவை நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை நாம் அனுதினம் வந்து ரசித்து ருசித்து அந்த உள்கின்ற இறைவனை பிறரும் ருசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அழைத்து வர வேண்டும். நான் ருசித்து விட்டேன், நான் இந்த இறைவனை ரசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் உள்வாங்கி கொள்கிறேன், எனக்குள்ளாக வருகிறார், என்னை ஆட்சி செய்கிறார், என்னை வழி நடத்துகிறார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளையாக வேண்டுமா? அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லி பிறரையும் நாம் ஆண்டவருக்குள்ளே அழைத்து வர வேண்டும். உணவு மட்டுமல்ல, இந்த அழியா உணவாகிய அந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு உட்கொள்ள வேண்டும். பிறருக்கும் அவரை ருசித்து பார்க்க அழைத்து வர வேண்டும். ஆகவே இந்த சுரூபங்கள் ஒருபுறம் இருக்க, நற்கருணையிலே ஆண்டவர் முழுவதுமாக பிரசன்னமாயிருக்கிறார். பல கோதுமை மணிகள், 2ஆம் வாசகத்தில் நாம் வாசித்தோம், பல கோதுமை மணிகள். எத்தனை கோதுமை மணிகள் அந்த மிஷினில் போட்டு அரைச்சு மாவா கொண்டு வராங்க. நாம் அனைவரும் ஒவ்வொரு கோதுமை மணிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் பாதத்திலே நாம் அனைவரும் ஒரே உடலாக இருக்கிறோம். அவருடைய உடலை நாம் உட்கொள்கிறோம். எப்படி? அது பல கோதுமை மணிகள் இணைந்து அரைத்து அந்த மாவை தந்து அந்த மாவிலே செய்யப்பட்ட அந்த நற்கருணை, சாதாரண அப்பத்தை ஆண்டவருடைய பிரசன்னமாக மாறுகிறதோ, எப்பொழுது குருவானவர் இதை என் நினைவாக செய்யுங்கள், இது என்னுடைய உடல், இதனுடைய பானம் என்று சொல்லி அந்த வசீகர வார்த்தைகளை அறிவிக்கிற பொழுது ஆண்டவருடைய திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுகிறது. அங்கே வச்சுருக்காங்க இல்லையா உள்ள சிபோரியம், அந்த நற்கருணை பாத்திரத்தில். அங்கே ஆண்டவர் இருக்கிறாரா? டக்குன்னு சொல்லுங்கள், இருக்கிறாரா? இல்லை, அங்கே கிடையாது. இங்கே இருக்கிறாரா? நற்கருணை கதிர்ப்பா உள்ளே இருக்காரா? நற்கருணை பெட்டிக்குள்ள ஆண்டவர் இல்லை, முழுவதுமாக பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர் இல்லாமை அங்கே முழுவதுமாக பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இங்கே. The real absence of God is there. The real presence of God is here. எப்பொழுது அந்த குருவானவர் அந்த வசீகர வார்த்தைகளை கூறுகிறாரோ அப்பொழுது ஆண்டவருடைய திருவுடலாகவும் திரு இரத்தமாக மாறுகிறது. அதைத்தான் நமக்கு பகிரப்படுகிறது.
அதிலே தான் ஆண்டவர் முழுவதுமாக பிரசன்னமாக இருக்கிறார். விட்டு சென்றார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி விட்டு சென்றார் ஆண்டவர். அதைத்தான் நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறோம். இந்த இயேசுவை அந்த சிறிய அப்பத்திலே நாம் குறைத்து விடவில்லை, மாறாக நம்முடைய விசுவாசத்தின் வழியாக, ஊனக்கண்கள் வழியாக ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இது ரெண்டையும் கொடுத்ததில் இது எது மந்திரிச்சது? நம்ம சொல்கிறோம் எதில் ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார், எதில் மந்திரிக்கப்படாத நன்மை அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் ஏதாவது மாறுதா? மந்திரிச்சோன்ன கலர் மாறுதா? ஃபாதர் எடுத்து காட்டையில் அப்படியே வெள்ளை கலர் வேறு கலராக மாறுதா? இல்லை. த சப்ஸ்டன்ஸ் இஸ் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த ரியல் ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் அதிலே உள்ளே வருகிறது. அதுதான் மாற்றம், டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண நிறம் மாறுவதில்லை, சுவை மாறுவதில்லை, வடிவம் மாறுவதில்லை, அப்படியேத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அதுக்குள்ளாக வந்து குடிகொள்கிறார். அந்த அப்பத்தை நாம் ஆன்ம உணவாக உட்கொள்கிறோம். அவரை விசுவசிக்கிறோம் என்றால் அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் எல்லா சமயத்திலும் நாம் உணர வேண்டும். அதுதான் தொடக்கத்திலே நான் சொன்னேன், நாம் அனைவரும் நடமாடும் நற்கருணை பேழைகள். அந்த நற்கருணையை சுமந்த அன்னை மரியாள் நற்கருணை பேழையாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை உட்கொள்கிறோம் என்றால் நாம் நடமாடி கொண்டிருக்கிற பேழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவை உணர வேண்டும். அவருடைய வழியாக பெற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவாக நாம் வெளிப்பட வேண்டும். அந்த ஆண்டவரை எல்லோருக்கும் எடுத்து காட்ட வேண்டும். திருப்பலி 2ஆக பிரிக்கப்படுகிறது. என்னென்ன வழிபாடு? இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. நம்முடைய ஆன்மாக்குள் இயேசு நுழைகிறார். வாயில் வச்சோன்னா அப்படியே அது இயேசு கிறிஸ்துடைய சதையாக மாறிட்டு அதை கொண்டு போய் என்ன பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா? அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துகிறார். நம்பாதவர்களுக்கு கூட அது மிகப்பெரிய அடையாளமாக மாறுகிறது. எத்தனையோ பேர் ஆண்டவருடைய நற்கருணை உட்கொண்டு உடல் சுகம் பெற்றிருக்கிறார்கள். வாழ்க்கை மாறி இருக்கிறது. பாவ வாழ்க்கைக்குள்ளாக இருந்தவர்கள் அனைவரும் பாவத்தை விட்டு நல்ல தூய பரிசுத்த வாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய அருமருந்தாக மாறுகிறது ஆண்டவருடைய திருவுடலும் திரு இரத்தமும். ஆகவே எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் திருப்பலி நிறைவேறி கொண்டே இருக்கிறது. 24/7, நோ பிரேக். இப்போ இன்றைக்கி நைட்டு நம்மளாம் போய் தூங்கிடுவோம். மற்ற நாடுகள் என்னவாக இருக்கும்? பகலாக இருக்கும். அங்கே திருப்பலி வச்சிட்ருப்பாங்க. காலை நேரத்தில், மத்திய நேரத்தில், டிஃப்ரெண்ட் டைம்ஸ். எல்லா இடங்களிலும் திருப்பலி நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உடன்படிக்கையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்திலே மன்னாவாக மக்களுக்கு பகிரப்பட்ட நம்முடைய புதிய ஏற்பாடு வழியாக நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வளர்ந்து நம்மை போல வாழ்ந்து பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல இருந்தவர் பலியானார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், விலங்குகளை பலி கொடுத்தார்கள், அனிமல் சாக்ரிஃபைஸ். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னையே முழுவதுமாக பலியானார். பலி செலுத்தக்கூடியவராகவும் பலியாகவும் மாறினார். ஆகவே வீட்டு கதவுகளில் அந்த இரத்தம் தெளிக்கப்படும். இஸ்ரேல் நாட்டில் அந்த வீட்டு கதவுகளிலே இரத்தம் தெளிக்கப்படும். அது யார் யார் வீட்டில் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? பாதுகாக்கப்படுவார்கள். ஆக புதிய ஏற்பாட்டிலே இந்த விலங்கு சாக்ரிஃபைஸ், அதுக்கு பதிலாக ஆண்டவரை தன்னையே முழுவதுமாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக மாறினார். ஆகவே அந்த ராவுணவின் போது தன்னுடைய சீடர்களோடு உடனிருந்து தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இதை நினைவாக செய்யுங்கள் என்று கூறி அந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு திருப்பலியிலே நாமும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் உட்கொண்டு கொண்டே இருக்கிறோம். ஆகவே இது உண்மையான உணவு, ரியல் பிரசன்ஸ். உண்மையான உணவு, உண்மையாகவே ஆண்டவர் அதிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆக நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். குருவானவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, இந்த உணவை வாங்கி உட்கொள்ளுங்கள், அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரை உட்கொள்வதற்கு. ஆகவே அந்த பேறு பெற்ற நிலையிலே நான் இருக்கிறேனா? தகுந்த தயாரிப்போடு நான் ஆண்டவரை உட்கொள்கிறேனா? அல்லது பாவத்திலே மூழ்கி கிடந்த ஆண்டவரை உட்கொள்கிறேனா? கிராமத்திலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? வெத்தலை போட்டு சவக்குன்னு துப்பிட்டு நாக்கில் இங்கே வந்து நன்மை வாங்க, கையை நீட்டுவாங்க. நான் நாக்கில் தான் பேச மாட்டேன், ஊமை அம்மா. பேசினா என்ன ஆகிடும்? நாக்கில் வெத்தலை சிவந்திருக்கிறது தெரிஞ்சிடும். அதை கூட சுத்தம் பண்ண மாட்டாங்க, வந்து நற்கருணை வாங்குவாங்க. பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த மனநிலையோடு நாம் ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பெருவிழா நமக்கு அறிவுறுத்துகிறது. வருடா வருடம் நமக்கு நினைவுபடுத்துகிறது.
என்னுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்றால் எந்த மனநிலையோடு, ப்ராப்பர் டிஸ்பொசிஷன், எந்த மனநிலையோடு உட்கொள்கிறீர்கள்? ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, எல்லோரும் கொடுக்குறாங்க, நானும் வாங்குகிறேன். பிற மத சகோதரர்கள் அப்படித்தான் பார்ப்பார்கள். ஏதோ கொடுக்குறாங்க. சாந்தோம்லாம் பார்த்தோம், நாங்கள் தான் இருந்தேன் இந்த கடந்த ஆண்டு உதவி பங்கு தந்தையாக. பார்த்தா எல்லாரும் வருவாங்க, ஏதோ பிரசாதம் கொடுக்குற மாதிரி வருவாங்க. அதனுடைய உண்மையான உணர்வு அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏதோ கொடுக்குறாங்க, நம்மளும் போய் வாங்க, நம்ம போய் அவங்க கோயிலில் நின்று கொடுத்தா வாங்கிக்குவோம் இல்லையா? ஏதோ வாங்கி சாப்பிட்ற மாதிரி இது அவங்கள நினச்சிப்பாங்க. நமக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே அந்த மனநிலையில் நாம் ஆண்டவரை உட்கொள்கிறோமா? அடிக்கடி நற்கருணை உட்கொள்வதை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். திருப்பலிக்கு வந்தால் மட்டும் போதாது, நற்கருணையில் பங்கேற்க வேண்டும். முழு திருப்பலியில் கலந்து ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கும் நாம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அடிக்கடி நற்கருணை உட்கொள்வதை. திருச்சபை தானே சொல்லியிருக்கு, வருடத்திற்கு ஒரு முறையாவது. வருடத்திற்கு ஒரு முறையாவது இது யாரும் முடியாதவங்களுக்கு, வேறு வழியே இல்லை, திருப்பலி போகிறதுக்கு வழியே இல்லாதவங்க. நமக்கு எல்லா இடத்துலையும் கோயில் இருக்குது, எத்தனை திருப்பலிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு திருப்பலியிலே வந்து நாம் கலந்து கொண்டு ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும். இது ஒரு உணவாக, சுயநலமற்ற ஒரு உணவாக, இறைவனின் உண்மையான பிரசன்னமாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் அபாயகரமான ஒன்று. டேஞ்சர். ஏன் டேஞ்சர் தெரியுமா? டேஞ்சர்னு எங்கே எழுதியிருக்கோம்? டிரான்ஸ்ஃபார்மில் எழுதியிருக்கோம். போய் தொட்டால் என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். வேறு என்ன பண்ணோம்? போயிடுவோம் மேலே. அதே ஆண்டவரை தொடுகிற பொழுது அந்த அபாய உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். என் ஆண்டவரை நான் கையேந்தி வாங்கி உள்ளத்துக்குள்ளே வாங்குறப்போ ஷாக் அடிச்சிருச்சு ஃபாதர். ஷாக் அடிக்கணும். ஏன்? எப்போ அடிக்கும்? எப்போ போய் கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்காது? டெஸ்டர் வச்சு தொட்டால் ஷாக் அடிக்காது. கரெக்டாக? சும்மா போய் கரண்டை தொட்டால் என்ன பண்ணும்? ஷாக் அடிக்கும். அதே போலத்தான் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் நம்ம ஆண்டவரை போய் தொட்டால் என்ன பண்ணும்? ஷாக் அடிக்கணும், அடிக்கும். உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் சொல்லுவார், என் மகனே மகளே என்னிடத்தில் திரும்பி வா, மனம் மாறு, நற்செய்தி நம்பு, விசுவசி என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே நம்முடைய ஃபோனெல்லாம் எப்படி நம்ம சார்ஜர் போடுறோம்? கரெக்டாக எப்போவுமே என்ன பண்ணணும்? குறையவே கூடாது. கரெக்டாக சிரிக்கிறாங்க எல்லோரும். சார்ஜர் போடுறவங்களாம் குறையவே கூடாது எப்போவுமே. அதே போல் நம்மையும் ஆண்டவரால் நிரப்பி நிரப்பி நம்மை அப்படியே 100% எப்போவுமே வச்சுருக்கணும். அதில் 90% இல்லைனாலும் ஃபோனை வெடிச்சிடும் ஃபாதர், நம்மளும் ஒரு நேரம் வெடிச்சிருக்கணும் இல்லையா? ஒரு 80, 85, அட்லீஸ்ட் 55, 60 அப்படிப்பட்ட நிலையிலே நாம் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய இயேசு கிறிஸ்துநாதர் நம்மை தேடி வந்தவர், நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக இருக்கிறவர். என்னுடைய உண்மையான உணவு, நானே உண்மையான உணவு, என்னை உண்டு என் இரத்தத்தை குடிக்கிறவர் நிலை வாழ்வை பெறுவார் என்று சொன்ன வார்த்தைகள், என்னுடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கூறியிருக்கிறார். ஆகவே இந்த அற்புதமான நாளிலே எப்படிப்பட்ட விதத்திலெல்லாம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எவற்றை கற்றுக் கொடுக்கிறோம். புதுநன்மையில் கூட பிள்ளைங்களுக்கு அவசரமாக முடிச்சிடணும். எங்கே போகணும்? மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே நின்று வர்ற கிஃப்டெல்லாம் வாங்கணும். அதில் தான் நம்ம குறியாக இருப்போம். முதல் திருவிருந்து வைப்பாங்க பிள்ளைங்க. இப்போல்லாம் ரொம்ப பெருசாகிருச்சு, செலப்ரேஷன் தான் பெருசு. இதுதான் உண்மையான செலப்ரேஷன், கொண்டாட்டம். ஒவ்வொரு திருப்பலியும் கொண்டாட்டம், ஒவ்வொரு அருட்சாதனரை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். 7 அருட்சாதனங்களில் ஒன்று நற்கருணை. அடிக்கடி நாம் உட்கொள்கிறோம், அடிக்கடி பாவசங்கீர்த்தனம் செய்கிறோம். ஆகவே இந்த சிறப்பான நாளிலே, இந்த அற்புதமான விழாவை கொண்டாடுகிற நீங்களும் நானும் எவ்வாறு இந்த உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், எந்த மனநிலையில் ஏற்றுக்கொள்கிறோம்? பெற்றுக்கொள்கிற ஆண்டவர் என்னிடத்திலே உண்மையாகவே அவர் வெளிப்படுகிறாரா? நான் வெளிப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேனா? மற்றவர்களுக்கும் அந்த ஆண்டவரை நான் அறிவிக்கிறேனா என்று சிந்தித்த வண்ணமாய் இந்த விழா அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அமைய இந்த திருப்பலி வழியாக அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலாகவும் இரத்தமாகவும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரவிருக்கிறார். தகுதியோடும் மகிழ்ச்சியோடும் இறை சிந்தனையோடும் இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் நம்முடைய இல்லங்களுக்கு பெற்றுச் செல்வோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார் நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்களின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். பிறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நானே உண்மையான உணவு, என்னை உண்பவர் நிலை வாழ்வை பெறுவார் என்று தன்னையே தாரை வார்த்து கொடுத்த நம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக சமர்ப்பிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் ஒற்றுமைக்காக இந்நாளில் தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினராகிய நாங்கள் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கு கொண்டு பலராயினும் ஒரே உடலாய் வாழும் உன்னத ஒற்றுமை உணர்வை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக இரக்கமுள்ள தந்தையே, போர் பதற்றங்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் அல்லலுறும் உலகை இரக்கத்தோடு நோக்கியருளும். உலக மற்றும் எம் நாட்டு தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை நல்கி மக்கள் அனைவரையும் நல்வாழ்வு மற்றும் அமைதி நோக்கி வழிநடத்த வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குருத்துவ மற்றும் நற்கருணை பக்தி மேம்பட ஒவ்வொரு திருப்பலியிலும் தகுந்த தயாரிப்போடு நாங்கள் பங்கேற்க அருள் தாரும். குருக்கள் இல்லையேல் திருப்பலி இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் குருக்களை மதிக்கவும் எம் குடும்பங்களில் நற்கருணை பக்தியை வளர்த்து புதிய தேவ அழைத்தல்களை ஊக்குவிப்பவர்களாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மரித்த ஆன்மாக்களின் நிலை வாழ்விற்காக எனது சதையை உண்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்ற வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்து எம் குடும்பங்கள் மற்றும் பங்கில் மரித்த அடியார்கள் அனைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் பாவம் நீங்கி நிலை வாழ்வின் பேரின்பத்தில் பங்கு கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் நிலைத்திருக்க மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று இறை வார்த்தையாலும் உயிர் வாழ்கின்றார் என்பதை உணர்ந்து எமது வாழ்வை
உமது திருவாக்கின் மீது கட்டி எழுப்பவும் நற்கருணை பக்தி மூலம் உம்மோடு என்றும் பிரியாமல் இணைந்திருக்கும் பேற்றினை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்று மொழிந்தீரே. நாங்கள் உமது உடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொண்டு எங்களுடைய ஆன்மீக காரியங்களிலே நாங்கள் திறம்பட பற்றுறுதியோடு உம்மை நாடி வர எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும். எவ்வாறு பல கோதுமைகள் இணைந்து இந்த அப்பத்தை உருவாக்கப்படுகிறதோ, அந்த அப்பத்தில் நீர் முழுவதுமாக பிரசன்னமாக இருக்கிறீரோ, அதே போல் நாங்கள் அனைவரும் இணைந்தவர்களாக ஒரே குடும்பமாக எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு மன்னித்து அர்ப்பண உணர்வோடு வாழ அனைத்து வகையான ஆற்றலையும் அருளையும் ஞானத்தையும் உடல் வலிமையும் தந்து எங்களை பாதுகாப்போடு வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மலராய் வந்தே அர்ச்சனையாக்கின என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மரமானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வார், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே, மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் நீர்ப்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே என்னை கனிவுடன் நீர்ப்பாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி உணவு அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவை எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உமது நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் புதிய இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த சாதாரண அப்பமும் சாதாரண திராட்சை ரசமும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறுகிற நேரம் இது. தன்னையே முழுவதுமாக நமக்கு உணவாக பானமாக கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மாற இருக்கிற நேரம். ஆகவே பக்தியோடு இந்த நேரத்திலே நாம் பங்கெடுப்போம். நம்முடைய தேவைகளை இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து சிறப்பாக நாம் செபித்து இந்த ஆசீர்வாதங்களை இன்று பெற்றுக்கொள்ள நம்மை தயார் செய்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியார், இவ்வுலகில் மகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே இன்று நம் அனைவருக்கும் தன்னையே தனது உணவாக இரத்தமாக நமக்கு கொடுத்து நமக்கு நிலை வாழ்வை அளிக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின்படி அது என்னில் என்றே. உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின்
இருப்பீர். வரையில்லாத அன்பா என்னுயிர் தந்தீர். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பீர். வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தீர். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். சுமை கொண்டோரை நீர் வரவேற்றே. சுகம் காணவே உன் கரம் தந்தீ. சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி. சுகம் காணவே உன் கரம் தந்தீர். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே. ஆறுதலாய் உம்மை இதயமேற்கிறே. மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே. ஆருயிராய் உம்மை இதயமேற்கிறேன். இயேசுவே உம் திருவருத்தில் மகிழ்கின்றேன். இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா. வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா. தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறவே. ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன்.
ஞாயிறு அறிவிப்புகள். 12/6/2025 வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய்மைமிகு திரு இருதய பெருவிழா. 13/6/2026 சனிக்கிழமை புனித கன்னி மரியாவின் மாசற்ற திரு இருதய நினைவு நாள், அந்தோணியாருடைய திருவிழா. வருகின்ற சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஆத்மா சபை கூட்டமானது ஆத்மா சபையில் இருக்கின்ற தலைமை தந்தை அருள் தந்தை செல்வநாதன் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். ஆகவே ஆத்மா சபையில் அனைத்து உறுப்பினர்களும் வருகின்ற சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு தவறாமல் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் மதிப்பெண் சான்றிதழ், மறைக்கல்வி வருகை பதிவேடு மற்றும் பங்கின் குடும்ப அட்டை நகலை பங்கு அலுவலகத்தில் கொடுக்கவும். முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையானது வழங்கப்பட இருக்கின்றது. 14/6/2026 ஞாயிறு, ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு அன்று மாலை 4:30 மணிக்கு பங்கு பேரவை கூட்டமானது நடைபெறும். அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு அன்று மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பமாகும். ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து 10:30 மணி வரை மறைக்கல்வி வகுப்புகளும் நடைபெறும். நம்முடைய பிள்ளைகளை இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர்ப்பது பெற்றோர்களின் மிகப்பெரிய கடமையாகும் என்பதை கருத்தில் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி மறைக்கல்விக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய வழிகாட்டிகள் தங்கள் அன்பிய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை மறைக்கல்விக்கு வருவதற்கு வழிவகை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த பங்கு பேரவையினர்களுக்கு நன்றிகளையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 14ஆம் தேதி, அதாவது வருகின்ற ஞாயிறு அன்று புனித பேட்ரிக் அன்பிய மக்கள் சிறப்பிப்பார்கள். அதற்கு அடுத்த வாரம் 21ஆம் தேதி அன்று மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் சிறப்பிப்பார்கள். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 22,850 தாராளமாக காணிக்கை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரியமகளே, வருகின்ற 11 மற்றும் 12ஆம் தேதி அன்று இல்ல தந்தையர்களுக்கான ஆண்டு கூட்டமானது நடைபெற இருப்பதால் 11 மற்றும் 12ஆம் தேதி நான் அந்த கூட்டத்திலே பங்கெடுப்பேன். ஆகவே மற்ற உதவிகளுக்கு உதவி பங்கு தந்தைகளை நீங்கள் அணுகலாம். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைமகனின் இயேசு திருவுடலை திரு இரத்தத்தையும் தகுந்த தயாரிப்புடன் உட்கொண்டு அவராகவே மாறிட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு